Hey, நிறுத்து. Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. இது அப்படியே சார்ட்ட சொல்லுவா. சார் ஆக்சுவலி வாய் வச்சு கையில கல்ல வந்தானே வண்டியை குத்துருப்பான்டா. இப்போ 2000 ரூபாய் உங்க அப்பா நடத்துறோம் காசை. அப்பா தான்டா கால் பண்றாரு. பேசு. இல்லப்பா, யூ ஆர் இன் டேஞ்சர். கம்மா டேய் போன குறா அங்கிள், இந்த மாதிரி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம் அங்கிள். ஒரு 2000 ரூபா மட்டும் அங்கிள். என்னடா காசு கேட்டு கட் பண்றாரு. அவன் நான் கேட்டாலே கொடுக்க மாட்டான்டா. வரோம் சார். நல்லா வச்சுன்னு ஒரு மயிரம் போட முடியாதுப்பா. ஏற்கனவே நிறைய லீவு போட்டேன்டி. மேனேஜர் வர கொடுக்க மாட்டாரு. நான் படத்துக்குலாம் வர முடியாது. உன்னால முடியலன்னா சொல்லு, நான் போட்டேன். சரி அப்புறம் பார்த்துக்கலாம். தம்பி பாத்து போப்பா. நான் வரேனா நீ தான்டா பார்த்து வரணும். ஏய் சார் நானா சரக்கு அடிச்சு ஆனா சரி, நீ தான் தெளிவா இருக்க. அவனை பார்த்து பத்திரமா கூட்டு போ. நாங்க மங்களா இருக்கும். நோ சார் நானா ஏய் இதாரா ஜோசப் சோட்டா பீம் கேள்விப்பட்டிருக்கியா? ஏய் அவன் காலியா மாறிறான், நம்மள காலி பண்றான்டா. என்ன கலாய்க்கிறீங்களா ரெண்டு பேரும்? டேய் டேய் அமைதியா போடுறா. போடுறா போடுறா. யோ போறேன்டா. ஜோசப் ஆட்டுலாம் உள்ள போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. அப்பா நெஞ்சிலே ஏறி மிச்சான்டா. தேவையில்லாம வாய வச்சுன்னு. டேய் நான் இவ்வளவு பேசுறேனே, வாய துறேன்டா. டேய் ஜோசப் மச்சான், அவரை பாரு, பிறவிலே ஊனம் போல. அவர் வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது நம்ம பிரச்சனைலாம் ஒண்ணுமே இல்லைல்ல மச்சான். ஏதாவது பண்ணுண்டா, நீ வீடியோ மட்டும் ஷூட் பண்ணு. இன்னைக்கு அவர் வாழ்க்கையை நான் மாத்துறேன். உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணுவேண்ணே. என்னென்னப்பா பண்ண போற? உங்களை எதுவும் பண்ண போறது இல்லைண்ணே. உங்களுக்கு ஏதாவது நான் உதவி பண்ணுவேண்ணே. ஏதாவது சொல்லுங்கண்ணே. ஓப்பா அண்ணா கால் முடியாதவங்களா இருக்கிறீங்க, ஏதாவது பண்ணுண்ணே. நானு செருப்பு தைக்கிற கடை எங்க இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுப்பா, போய் தைச்சிக்கிறேன். செருப்பா தெரியாதா? அம்மா பண்ண கூப்பிட்டு வேறு பைத்தின்னு. இந்த காலத்து பசங்களே இப்படிதான்ப்பா. தம்பி ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியாப்பா? சொல்லலாம். கையெல்லாம் ஒதுடுது, கட்டிங் போட்டாதான் வேலை செய்ய முடியும். ஒரு 100 ரூபா கொடுக்குறியா? அந்த செருப்பு கொண்டா. ஏன்பா செருப்பு தைக்க போறியா? என்ன செருப்பாலே அடிச்சுக்கணும்டா. பிஞ்சிர போதுப்பா. யோ போயா. ரெஸ்யூம் கொடுங்க. இதுல சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. எங்க கம்பெனில உங்களை செலக்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கோ அதை வச்சு எனக்கு கன்வின்ஸ் பண்ணுங்க சார். ஸ்பெஷல் டேலண்ட் என்கிட்ட நிறைய இருக்கு சார். எதை சொல்றேன்னு தெரியல சார். ஏதாச்சும் ஒன்று சொல்லுப்பா போதும். சார் ரப்பர் பேண்ட் இருக்கா சார்? வாட் சார் ரப்பர் பேண்ட் சார். இல்பம் லவ் சார். ஜெட்டி சார். இந்திரிப்பா சார் நீ பண்ற ஜட்டியை பார்க்கறதுக்கு நான் உட்காந்து நிற்கிறேன். சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு சான்ஸ் சார். செக்யூரிட்டி சார், காலில் கூட விடுறோம் சார். இந்த வேலையை நம்பி தான் சார் எல்லாமே இருக்கு சார். ப்ளீஸ் சார், இந்த வாட்டி சீரியஸாக பண்ணுறேன் சார். சரி ஓகே. ஐடி கார்டு இருக்கா சார்? ஐடி சார், இந்த வாட்டி ஏதாவது பண்ணுவோம் சார் புதுசா. நான் வரமாட்டேங்குது. இந்த கட்டவரில் மாட்டிக்கிட்டு பாருப்பா, அது எடு. சார் வந்துச்சு சார். மச்சான் நாளைக்கு நான் காலேஜுக்கு வரலடா. ஏன்டா? ஏய் தலை பயங்கரமா வலிக்குதுடா. நாளைக்கு காலைல எழுந்துக்க முடியுமானே தெரில. நான் வரல, நீ போ. டேய் என்னடா நீ இதுக்கே தொங்கிட்ட? அவரெல்லாம் குத்துன குத்துல வாழ்நாள் ஃபுல்லா ஏந்து நடக்க முடியாதுன்னு நாங்க தெரியுமா? மச்சான் யாரா? ராயன் தனுஷ்ரா. மச்சான் நாளைக்கு இன்னொருத்தன் கூட காலேஜ் வரமாட்டான்டா. யாரா? நீதான்டா. நான் 2 கிளாஸ் இப்போ ஓட்றா. நான் 2 கிளாஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. கரெக்டா இருக்கு. ஓகேவா? என்ன அவுட்டு? என்ன அவுட்டா? டேய் டிப்பு சத்தம் இடிச்ச மாதிரி டம்முன்னு கேக்குது. என்னடா நீ இப்படி ஏமாத்துற? யார் ஏமாத்துறா? ஏய் பால்லாம் போடாத, வாடா போலாம். நான் பால் போறேன். நல்லா கை வைக்காத ஜோசப். என்ன பண்ற? தண்ணி படாம பாத்துக்கப்பா. ஓகே டாக்டர். எங்க குழந்தைக்கு வச்சிருந்த பூஸ்ட் பாக்கெட் ஏன்டா அடுத்தது? ஏய் சி எந்திரா. டேய் எரு மாடு வயசாகுது, இன்னுமாடா பெட்ல மூத்திரம் அடிப்ப? டேய் என்னடா இது அறிவு மாதிரி அங்கங்க ஊத்துதுடா.
மச்சான் சத்தியமா பாத்ரூம்ல போற மாதிரியே கனவுடா. அப்படியே ஸ்மூத்தா போயிடுறேன். பெட்ல போயிட்டு இருக்கிறானா? ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. ஒழுங்கா எல்லாத்தையும் கழுவிட்டு வந்து பாடுறா. மச்சான் கழுவிட்டு வந்து பார்த்தா தூக்கம் கலைஞ்சிரும். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? நான் ஒரு பொண்ணு 8 ரூபா லவ் பண்றேன், கொஞ்சம் அவங்க வீட்டுல வந்து பேசுங்கண்ணா. அந்த பொண்ணை பிரேக்கப் பண்றேன். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேண்ணா. இப்போ லவ்னு தான்டா ஆரம்பிக்கும். அப்புறம் சட்டையை கிச்சின்னு தெருவா பிச்சை எடுப்பேன். என் ஆள் தான் என் உயிரினு நல்லா காசு செலவு பண்ணுவேன். அதுக்கு மேல ஒரு பாய் பெஸ்டி இருப்பான். அதுக்கு மேல அவங்க அப்பா இருப்பான். கடைசியில அந்த பொண்ணை எங்க அப்பா அம்மா சொல்ற பையனை தான் கட்டுவேன்னு உனக்கே விபூதி வச்சிருவா. இது பெரிய சொல்லல்றா. அதுல நம்ம சிக்கிறவே கூடாது. புரியுதா? இவனை மாதிரியே நம்மளே ஒண்டி கட்டையாத ஐடியா பண்ணிட்டான் போல. சரிங்கண்ணா. சார் கைட்டுறதுக்கு இதுனா கை கடிக்கிறமா சார்? பாம்பு சார், பாம்பு சார். ஏன் சார் பதறீங்க? நல்லா ஓப்பன் வருவாமே, ஓப்பன் பண்ணி பாத்துக்கிறேன் சார். இது ஏதோ கொரியன் செட்டு போல யூடியூப்ல ஏடியூட் இது எப்படி ஃபியூஸ் பண்றதுன்னு போட்டு பாப்பல. நான் பாக்குறேன் இருங்க. அன்னைக்கு ஒரு நாள் குளத்தூர் வரைக்கும் மீன் வாங்கலாம்னு போயிருந்தேன். அப்ப பார்த்தா ரோட்ல 1 ரூபாய் பானிபூரி கடன். உங்களுக்கு ஆண்மை குறைவா? இந்த அதிசய பவுடர் நீங்க சார் 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 இப்படிதான் சார் முக்கியமா அதை நான் பார்க்க போன 4 வீடியோ குறுக்கால போட்டு மைண்டை மாத்தி விட்டுறாங்க சார். சார் அந்த பாட்டை கேட்ட உடனே அப்படியே சின்ன வயசுக்கே போயிட்டேன் சார். நம்ம எவ்வளவுக்கே போறோம்டா இப்போ. எவ்வளவு போக போறோமா? எதுக்கு? கடவுளே என் பொண்ணு நல்லபடியா ஜெயிச்சுட்டு வரணும். வரமா அண்ணா வரமா இல்ல, 100 நாள் இருந்து ஜெயிச்சுட்டு வரணும். ஓகேமா. யார் அது கதவு திறக்கிறது? மா என்னம்மா அதுக்குள்ள வந்துட்ட? பொருள் ஏதாச்சும் மறந்து வச்சுட்டு போயிட்டியா? மா அமிச்சிட்டாங்கம்மா என்ன. மா நீ இன்னும் டிவில கூட வரலையம்மா, எப்படிமா? மா எல்லாரும் நல்லாதாம்மா பேசியிருந்தாங்க. எவிக்ஷன் உடனே பட்டு பட்டுன்னு ஏன் தர சொல்லிட்டானுங்கம்மா. அது கூட பரவாயில்லம்மா. கடைசியில ஒருத்த போகும்போது ஒண்ணு சொன்னா பாரு. இத நீ இல்லாத போத சொல்லுவேன். நீ தான் ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் இன் தி பிக் பாஸ் யூனிவர்ஸ். பிக் பாஸ் எதனா பண்ண முடியுமான்னு பாருங்க. அவங்களுக்கு பதிலா நீங்க வேணா வெளியே போறீங்களா பேட்மேன்? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அம்மா நீ பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வாமா. என்னடா இது? அதர விடுவா எங்க பேச்சில அதான் பாரு கண்ட்ரோல் எங்கெல்லாம் குடிச்சிக்கிறோம். நோ ரீல்ஸ்னா. நானும் இந்த மாதிரி தான் அவன் வயசுல சுத்தி இருந்தேன். இப்ப பாரு நடு ரோட்ல உட்காந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்லாம் வேலை கேட்டு ரெசியூம் எடுத்துன்னு போனா HR தான் வெளியே போவான். இப்பெல்லாம் வாட்ச்மேனே வெளியே போயிடறான். உன் எதிர்காலமும் அப்படி ஆயிட விடாது இவனை. சாரி நான் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் மெச்சூர் ஆயிட்டேன். நான் கிளம்புறேன். வரேண்ணா. என்ன இப்பதான் போனா அதுக்குள்ள ஸ்டோரி போட்டிருக்கான். பேரு முக்கியம். பேருக்காக தான் காலங்காலமா யுத்தங்கள் நடக்குது. நீ வாழ்ந்த வாழ்க்கை வெறும் கனவு. ஆனா ஒண்ணு மட்டும் காலம் தாண்டி நிக்கும் மகனே, அது பேரு.